போடா போ போ போ. என்னடா மூஞ்சி இது? என்ன மூஞ்சி இது? போ பரிசாரம் இல்ல அப்பதான் டிக்கெட். எவ்வளவு காத்து டிக்கெட் சொல்லுங்க. போட்டி வராம டிக்கெட் கொடுத்தா உள்ள போவீங்க, பெஞ்ச தூக்குவீங்க, கையை தட்டுவீங்க, கலாட்டா பண்ணுவீங்க. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. பொட்டி வைக்கமுடா. எப்ப பொட்டி வர்றது? பொட்டி காத்தா வருதுடா. அடி தூள் மாப்ள. ஏங்க இந்த பொட்டி வரைக்கும் கவுண்டர் போயிட்டு வந்தாரு. எட்ரா கைய, எட்ரா கைய. இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா. ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம். 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான். வாத்தியார் என்னென்ன கெட்டப்புற அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புற போய் என் மாப்பிள பொட்டி எடுத்துட்டு வருவான். சரி, கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது, பொட்டியை ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க. நல்ல நேரம் படம் போடுறதா என்ன பண்ணிருப்பீங்களா? பாரா நாயே, அங்க பாரா நாயே. அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த 4 யானையே. அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிளை எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா தள்ளையா, பதமா செல்லையா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா. காருக்குள்ள பொண்ணு இருக்கு பார்த்துக்க, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்க. தேரு போல போக வேணும் கேட்டுக்க, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ. காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு தன்னன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா. இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி போட்டீங்கன்னா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான்டா அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்க, அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஒட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க, அசைக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஆடுறான். ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க. இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தா கடிச்சு பகல் யாரு குத்துற? நில்லடாங்க. மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காத. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானைய பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீ. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பார்த்து போலான்னு வந்தியாக்கும். என்னைக்கு என் பேச்ச கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டேன்டா அவன் உறவ. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா ஏக்கா, வலி தாங்க முடியலக்கா. ஆட சும்மா இருக்கு மாம்சு. அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே நிக்க வச்சு பேசுறதா? கூப்பிடுமா. அவனை கூப்பிட மாட்டேன்டானா. பெத்த அப்பன் ஆத்தாளு கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணையா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு என்ன அனாதையா விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படியை மிதிக்க? இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல. இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சுடு. எப்பா போயப்பா, அப்புறம் ஏன் பம்புற? நான் ஏன் வெளியில போகணும்? சரி வாயா உள்ள. வரையன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. வேற யாராவது என்னை திட்டுறாங்க? கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற. நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு 8வது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நான் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்க மாப்பிள்ள.
எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலமா நடத்துறாங்க. மாப்பிள 2 அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையப்பா, சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. அக்கா, கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா ஆ? பாவம் அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு செத்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையப்பா, சேவ கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது. அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சின்னதுக்காரனா அல்ல கையே, அது சிநேகிதக்காரன் சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.